ராணி. அத்தியாயம் 8. இளங்கோவின் கோபம் புரிந்தது இளவரசனுக்கு. லேசான புன்னகையை சிந்தினான் வழக்கப்படி. ஆத்திரப்பட்டவனுக்கு அறிவு மட்டு என்பதை தன் மெய்க்காவல் வீரனுக்கு உணர்த்த வேண்டும் என்று அவன் மனம் எண்ணியது. இவர்களை நான் சாகடித்திருந்தால் இவர்கள் யார் என்பதை நாம் எப்படி அறிய முடியும் இளங்கோ என இளங்கோவின் முகத்தை பார்த்து கேட்டான் இளவரசன். தனது அவசரத்தாலும் ஆத்திரத்தாலும் எத்தனை முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டோம் என்பதை எண்ணி அளவற்ற வெட்கத்தை உணர்ந்த இளங்கோ, அட ஆமாம், மன்னித்து விடுங்கள் இளவரசே, இப்படித்தான் நான் அவசர குடுக்கையாக ஏதாவது பேசி இக்கட்டில் சிக்கிவிடுகிறேன் என்றான். தனது இளவரசன் எத்தனை கீர்த்தி பெற்ற ராஜதந்திரிகளின் வழியில் வந்தவன் என்பதை அவனது ஒவ்வொரு அசைவும் நிரூபிப்பதையும் இந்த கணத்தில் அவன் சிந்தித்தது. அகவையை வைத்து மனிதர்களின் அறிவையும் ஆற்றலையும் அளவிடுவது எத்தனை அபத்தம் என்பதையும் இந்த நிமிடத்தில் அவன் அசை போட்டான். அசை போட்டதன் விளைவால் அவன் முன் எப்போதோ செவிமடுத்திருந்த செய்தி ஒன்றும் அவன் நினைவில் துள்ளி வந்தது. சோழன் கரிகார் பெருவளத்தான் சிறுவனாக இருந்த பருவத்திலேயே கிழவன் வேடம் தரித்து பெரும் சிக்கல் நிறைந்த வழக்கு ஒன்றை விசாரித்து நல்ல தீர்ப்பு வழங்கியதாக கதை கேட்டு வாய் பிளந்ததுதான் அது. நேரம் நடு இரவை கடந்தது. விடியல் ஜாமும் நெருங்கியது. கட்டிலில் கட்டப்பட்டு கிடந்த மல்லர்களிடம் மெல்ல மெல்ல அசைவும் தென்பட்டது. பூரணமாக உறக்கம் கலைந்த நிலையில் இடையில் கைகளை ஊன்றி அறைக்குள் உலவிய இளவரசனின் முன்பு தோட்டத்து மரங்களின் பக்கம் யாராவது ஒளிந்திருக்கிறார்களா என தன் காவலர்களின் துணையோடு தேடி பார்த்துவிட்டு ஒருவரும் இல்லை என்ற பதிலை இளவரசனிடம் தெரிவிப்பதற்காக வந்த விடுதி காரியஸ்தனும் கட்டில் கால்களை பார்த்தான். பார்த்ததும் அவன் கால்கள் நடக்க மறந்து ஸ்தம்பித்து நின்றன. பிரபு, இவர்கள் என்ற காரியஸ்தன் பெரும் திகிலோடு இளவரசனை பார்த்தான். இவர்கள்தான் என்னை கடத்தி செல்ல நடு ஜாமத்தில் வந்தவர்கள். அதற்கு வசதியாக என் மெய்காவலனை தோட்டத்தில் கட்டி போட்டவர்கள் என்றதும் நடந்தவற்றை எண்ணி நடுங்கி போனான் விடுதி காரியஸ்தன். பிரபு, இங்கு தங்களுக்கு ஏதாவது நேர்ந்திருந்தால் என் தலையே போயிருக்கும். நல்ல வேளையாக தாங்கள் மட்டுமல்ல, என் தலையும் இறைவன் கருணையால் இன்று தப்பி பிழைத்தது என்றவன் மயக்க நிலை கலைந்து அசைய துவங்கிய மல்லர்களை நெருங்கி பார்த்தான். பிரபு, இவர்கள் அந்நியர்கள் போல தெரிகிறது. வேங்கியை சேர்ந்தவர்களாகவும் தெரியவில்லை. தங்களுக்கு புரிகிறதா இவர்கள் எந்த தேசத்தை சேர்ந்த பாதகர்கள் என்று கேட்டான் விருதி காரியஸ்தன். எனக்கும் தெரியவில்லை. இதோ அவர்களையே விசாரிப்போம் என்ற இளவரசன் முதலில் ஒருவனின் கட்டை அவிழ்த்துவிடும் என்றான். இளவரசனின் ஆணையை தொடர்ந்து மல்லனை பிணைத்திருந்த மணி கயிற்றின் முடிச்சுகளை அவிழ்த்தான். அவன் முடிச்சுக்கள் அவிழ்த்த பின்பும் பல முடிச்சுக்கள் அவிழ்ந்தன. கட்டுக்கள் முழுவதும் அகற்றப்பட்டதும் மெல்ல மெல்ல சுய பிரங்கை வரப்பெற்ற ஒரு மல்லன் சட்டென்று கை கால்கள் பழைய ஸ்திதியில் இயங்க மறுத்ததை உணர்ந்ததும் முகம் வெளிரி போனான். விழிகள் பீதியை காட்டின. எதிரே நின்ற இளவரசனை கண்டதும் தன்னை மறந்து விருட்டென எழுந்து நின்றான். நின்றவன் சில வினாடிகளில் தள்ளாடி விழுந்தான். சூழ்ந்து நின்றவர்களின் முகங்கள் இறுகின. ஆனால் இளவரசனிடம் மட்டும் எந்த மாறுதலும் இல்லை. ஒரு செம்பில் நீர் கொண்டு வந்து இவன் முகத்தில் தெளியுங்கள், குடிப்பதற்கும் சிறிது புகட்டுங்கள் என்று காரியஸ்தனிடம் கூறினான் இளவரசன். செம்பில் நீர் கொண்டு வந்து விழுந்து கிடந்த மல்லன் முகத்தில் தெளித்து சிறிதளவு வாயிலும் புகட்டினார்கள். மீண்டும் அவன் முகத்தில் தெளிவு பிறந்தது. தரையில் கையூன்றி எழுந்து நின்றான். நின்றவனின் தலை குனிந்தே இருந்தது. அவனையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த இளவரசன், உன்னை அனுப்பியது யார் என்றான் மல்லனை நோக்கி. ஒரு வினாடி நிமிர்ந்து இளவரசனின் முகத்தை நோக்கிய மல்லன் என்ன நினைத்தானோ மீண்டும் தலை குனிந்து நின்றவன், மன்னிக்க வேண்டும் பிரபு, மன்னர் தாராவர்ஷர் அனுப்பினார் என்றான் நடுங்கிய குரலில். என்ன, தாராவர்ஷரா என்ற இளவரசன் குரலில் சிறு அதிர்ச்சி தெரிந்தது. ஆம் பிரபு, வத்சராஜ்யத்தின் மன்னர் தாராவர்ஷர் தான் எங்களை அனுப்பினார். தாங்கள் இந்த மாளிகையில் தங்குவீர்கள் என்றும் அதிக பாதுகாவலின்றி ஓரிரண்டு துணைவர்களுடன் தான் வருவீர்கள் என்றும் தங்களை கடத்தி வருமாறும் உத்தரவிட்டார் என்றவனின் உடல் குலுங்கியது. முரட்டு உருவத்தை உடைய அந்த மல்யுத்த வீரன் கூனி குறுகி நின்றபடி தேம்பி அழுதான். அழுது கொண்டிருந்தவன், முதன்முறையாக தங்களிடம் மோசமாக தோல்வி அடைந்தோம். தங்களை கடத்தி செல்ல வந்த எங்களை இத்தனை நேரம் காயப்படுத்தாமலும் பழி வாங்காமலும் உயிருடன் வைத்திருப்பதே நான் வேறெங்கும் காணாத அதிசயம் பிரபு. இந்த இளம் வயதில் இது அசாத்தியம், அபூர்வம் என உருக்கத்துடன் சொற்களை உணர்ச்சியுடன் கொட்டினான். வேறென்ன உத்தரவிட்டார் உனது மன்னர் தாராவர்ஷர்? இங்கு முடியாவிட்டால் கிருஷ்ணை ஆற்றை கடந்த பிறகு அடுத்து வரும் தங்களின் வேங்கி எல்லைக்குள் மடக்கிவிட வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தார் பிரபு என்றான் மல்லன். ஓஹோ, அவருக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லையே.
அப்படி இருக்க என்னை ஏன் அவர் கடத்த வேண்டும் என்பது பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா மல்லனே? கட்டில் காலில் பிணைக்கப்பட்டு கிடந்த இன்னொரு மல்லனிடமிருந்து விடை வந்தது இந்த கேள்விக்கு பளிச்சென்று. இதில் சாளுக்கிய மன்னருக்கு சம்பந்தம் இருப்பதாக தெரிகிறது பிரபு என்றவன் மணிக்கயிற்று கட்டுக்களின் இறுக்கத்தால் ஏற்பட்ட வலி மிகுதியாலும் அதிக நாழிகையாக கட்டுண்டு கிடந்ததால் உடலில் சில இடங்களில் குருதி ஓட்டம் தடைப்பட்டிருந்ததாலும் சிரமத்துடன் அசைந்தான். எதிர்பாராத விதமாக அவனிடமிருந்து சொற்கள் வெளிப்பட்டதை செவிமடுத்த இளவரசன் பக்கவாட்டில் திரும்பி அவனை பார்த்தான். அவன் அவஸ்தையுடன் நெளிவதை கண்ட வினாடியே இளங்கோவிடம் சைகை செய்து அவன் கட்டுக்களை நீக்கிட செய்தான். இளவரசனிடம் சில நாழிகைக்கு முன்பு முகத்தில் உதை வாங்கியதன் விளைவாக குருதி இழப்புக்கு ஆளாகியும் முகத்தில் வீக்கத்துடனும் மணிக்கயிறு இறுக்கியதால் உயிர் போகும் வலி மிகுதியாலும் அந்த மல்லனின் வாய் அடிக்கடி என்று முனகிற்று. அவன் முனகலை கேட்ட இளவரசன் காரியஸ்தனிடம் சைகை செய்து அவனுக்கு அருந்துவதற்கு நீர் கொடுக்கும்படி சமிக்கை காட்டினான். பெரும் சிந்தனையை காட்டியது இளவரசனின் முகம். சட்டென்று முதல் மல்லனை நிமிர்ந்து நோக்கிய இளவரசன், சாளுக்கிய மன்னருக்கு சம்பந்தம் இருப்பதாக உன் சகா சொல்வது எப்படி மல்லனே என்றான். எங்கள் மன்னர் எங்களிடம் தங்களை கடத்தி வர உத்தரவிட்ட போது சாளுக்கிய இளவரசரும் உடன் இருந்தார் பிரபு, அதனால்தான் என தயக்கத்துடன் நிறுத்தினான் அந்த மல்லன். யார், விக்ரமாதித்தனா என்ற இளவரசனின் விழிகள் மின்னின. ஆம் பிரபு, அவர்தான். இளவரசனின் மனசுக்குள் அவிழாமல் இருந்த முடிச்சுக்கள் அவிழ்ந்தன. சில நிமிடங்களுக்கு பிறகு இரு மல்லர்களையும் மாறி மாறி பார்த்தவாறு பேசத் துவங்கினான். மல்லர்களே, கேளுங்கள். உங்களை அனுப்பி வைத்த ராஜ்யத்தின் மன்னர் தாராவர்ஷரிடம் போய் கூறுங்கள், விரைவில் அவரை அவரது தேசத்திலேயே நான் சந்திப்பேன் என்று. கட்டப்பட்ட நிலையில் அல்ல, கையில் கூர் வாளுடன் களத்தில் நேருக்கு நேர் பகல் வேளையில் சந்திப்பேன் என்பதை தெளிவாக கூறுங்கள். பேடிகள் போல மறைவாக காரியம் மாற்ற மாட்டேன் என்றும் மறக்காமல் கூறுங்கள். நீங்கள் இருவரும் போகலாம் என்றான் உணர்ச்சி நிறைந்த குரலில். இளவரசன் போகலாம் என்றதும் இரு மல்லர்களும் தடக்கென்று அவன் முன் தரையில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினர். வணங்கியதோடு அல்லாமல், பிரபு, எங்கள் பிழையை மன்னித்து விடுங்கள். நாங்கள் செய்ய முயன்றது பெரும் பாதகம். நாங்கள் முழு பொறுப்பல்ல என்றாலும் தாங்கள் இச்செயலுக்கு வந்தது தவறு. தங்களின் பெரும் இதயத்தையும் புரிந்து கொண்டோம். எப்போதாவது தோன்றுகின்ற மாபெரும் மனிதர்களில் தாங்களும் ஒரு வித்தியாசமான அதிசயமான பிறவி என்பது எங்கள் புத்தியில் உரைத்தது. உங்கள் அடியும் மறக்க முடியாதது, தங்களின் அன்பும் மறக்க முடியாதது. தாங்கள் இன்று அளிக்கிற உயிர் பிச்சையை இந்த உயிர் உள்ளவரை மறக்க மாட்டோம் பிரபு என்ற இருவரும் தரையின் மீது வணங்கிய நிலையிலேயே கிடந்தனர். எழுந்திருங்கள். உங்கள் மேல்தான் எனக்கு வருத்தம் எதுவும் இல்லையே. எய்தவர்கள் இருக்க அம்புகளை நோவது எப்படி அறிவுடைமையாகும்? நீங்கள் போய் நான் கூறியதை ஒன்று விடாமல் கூறுங்கள் உங்களை ஏவியவர்களிடம் என்று இளவரசன் கூறியதும் மெல்ல எழுந்து மறுபடியும் வணங்கியபடி வெளியேறினர் இரு மல்லர்களும். அவர்கள் செல்வதையே பார்த்து கொண்டு சிலையென நின்றிருந்த காரியஸ்தனும் மற்றவர்களும் அப்படியே அசையாமல் நின்றிருந்தனர். சில நாழிகை துளிகள் மௌனமாக நகர்ந்தன. அப்போது, என்னையும் மன்னிக்க வேண்டும் பிரபு, தயவு கூர்ந்து என்றான் விடுதி காரியஸ்தன். எதற்கு மன்னிப்பு என்றான் சிந்தனையை எங்கோ சுழல விட்டிருந்த இளவரசன். தாங்கள் இங்கு தங்கியிருக்கும் போது என் மேற்பார்வையில் இந்த விடுதி காவலர்கள் விழிப்புடன் இல்லாதது எனது குற்றம்தானே பிரபு. எனவே தான் என்னையும் மன்னிக்கும்படி வேண்டினேன். இங்கு நடந்தவை வெளியே தெரிந்தால் எனக்கும் பெருத்த அவப்பெயர் இளவரசே என்றான் விடுதி காரியஸ்தன். உமக்கு மட்டுமா அவப்பெயர்? சோழ சாம்ராஜ்யத்தின் நிர்வாக அமைப்புகளுக்கே அபகீர்த்தியாகும். அரசாங்க பணிகளில், குறிப்பாக முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் கடமையில் கண்ணும் கருத்துமாகவும் பொறுப்போடவும் பணியாற்ற வேண்டும் காரியஸ்தரே. இந்த பாரதத்திலேயே சோழ பேரரசுதான் சிறந்த நிர்வாகத்திற்கு பெயர் பெற்றது. உம்மை போன்றவர்கள் இணைந்து கடமைகளை நிறைவேற்றுவதுதான் ஒட்டுமொத்தமாக சோழர் அரசியல் என்று பின்னாளில் பேசப்படும். ஒரு பெரும் படை வியூகத்தில் எங்காவது ஓரிடத்தில் ஓட்டை விழுந்தால் அதுவே அந்த படை முழுவதும் கலகலத்து போக வியூகம் கலைந்துவிட காரணமாகிவிடும். இன்றைய சம்பவத்தையே உமக்கு எச்சரிக்கை பாடமாக நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீர் போகலாம். உமது நிர்வாகத்தை நன்கு சீர்திருத்தி செம்மைப்படுத்தும் என்றான் இளவரசன். தலை தாழ்த்தி வணங்கி அறையை விட்டு வெளியேறினர் காரியஸ்தனும் இரு காவல் வீரர்களும். அறையில் இளவரசனும் இளங்கோவும் மட்டுமே தனித்து விடப்பட்டனர். பொழுது புலரப்போவதற்கு அடையாளமாக மாளிகைக்கு வெளியே புல்லினங்கள் சத்தமிட்டன. இளங்கோவை பார்த்த இளவரசன், என்னப்பா இளங்கோ, அதிர்ச்சியிலிருந்து இன்னும் வெளிவரவில்லையா என்றதும், பிரபு, ஒரே இரவில் எத்தனை அதிசயங்கள்!
அதிசயங்களா? எதை எதை அதிசயங்கள் என்கிறாய்? 2 மல்லர்களை தாங்கள் கட்டி போட்டது அதிசயமில்லையா? வத்ச ராஜ்யத்தின் மன்னர் தாராவர்ஷன் தங்களை கடத்த ஆட்களை ஏவியது அதிசயமில்லையா? தாக்க வந்தவர்களுக்கே தாகம் தீர்க்க தாங்கள் ஆணையிட்டது எங்கும் காண முடியாத அதிசயமில்லையா? அது மட்டுமல்ல இளவரசே என்ற இளங்கோ இளவரசனின் விழிகளையே உறுத்து பார்த்தபடி சொற்களை பாதியில் நிறுத்தினான். அது மட்டுமல்லாது, இரவும் பகலும் பல காலமாக தங்களின் நிழல் போல உடன் சுற்றி வரும் எனக்கே தெரிவிக்காமல் ஒரு மர்மமான போர்க்கலையை மறைத்து வைத்திருக்கிறீர்களே பிரபு, அது கூட எனக்கு ஒரு அதிசயம்தான் என்ற இளங்கோ தனது ஆதங்கத்தை பூடகமாக வெளிப்படுத்தினான். ஓஹோ, அப்படியா? அந்த கலை பற்றி உனக்கு போதிப்பதற்கான பக்குவம் உன்னிடம் வரவில்லை இளங்கோ. சமயம் வரும்போது வர்மக்கலையை உனக்கும் ஒரு நாள் போதிப்பேன் என்ற இளவரசன் இளங்கோவை ஆராய்வதைப் போல பார்த்தான் ஒரு முறை. இளவரசே, பக்குவம் இல்லையா? பக்குவம் இல்லாத என்னையா தங்களுக்கு மெய்க்காவலனாக அழைத்து வந்திருக்கிறீர்கள் என்றான் சினம் துளிர்க்க. இதைத்தான் நானும் கூறினேன், பக்குவம் வரவில்லை என்று. அவசரமும் ஆத்திரமும் சிறிய விஷயங்களை கூட பொறுமையாக எதிர்கொள்கிற நிதானமற்ற குணமும் நிறைந்திருக்கிறது அப்பனே உன்னிடம். வர்மக்கலை அறிந்து கொள்ள முதல் தகுதி முன்கோபம் வரக்கூடாது. சிறு சிறு சம்பவங்களில் கூட வர்ம அடிகளை பிரயோகிக்காத பதமும் பக்குவமும் கைவரப்பெறல் வேண்டும். தற்காப்புக்கு மட்டுமே, அதிலும் அரிதாக பயன்படுத்த வேண்டும். இதற்கு தகுதியான நிலையை நீ அடைகிற போது நிச்சயம் அந்த அபூர்வமான கலையை உனக்கு அவசியம் போதிப்பேன் என்றான் இளவரசன். தனது குறைகளையும் ஒரு கணம் எண்ணி பார்த்து கொண்டான் இளங்கோ. நல்லது பிரபு, ஏதோ ஆவலில் படபடுத்து விட்டேன். அடிபட்டும் எனக்கு புத்தி வரவில்லை என்றவன் தன்னையே நொந்து கொண்டான். சரி இளங்கோ, இன்னும் சில நாழிகைகள் உறங்குவோம், அதன் பின் பயணம் கிளம்புவதை பற்றி சிந்திக்கலாம் என்ற இளவரசன் கட்டிலில் சாய்ந்தான். இளங்கோவும் கதவை தாழிட்டுவிட்டு துணி விரிப்பில் படுத்தான். படுத்தவன் குரட்டை விட்டு உறங்கத் தொடங்கிவிட்டான். அவன் பின் மண்டையில் பலத்த அடிபட்டிருப்பதை எண்ணியே அவனுக்கு சிறிது ஓய்வு தேவை என்பதற்காக உறங்குவோம் என்ற இளவரசன் மட்டும் உறங்காமல் அந்த அறையின் மேல் விதானத்தை பார்த்தவாறு விழித்தே இருந்தான். சிந்தை பலமான திட்டங்களை திரும்ப திரும்ப சிந்தித்தது. காலம் காலமாக வேங்கியை விழுங்க நினைக்கின்ற மேலை சாளுக்கிய ஆகம வல்லனின் நோக்கமும் செயல் திட்டங்களும் தன்னை கடத்தவோ அழித்துவிடவோ நினைப்பது வேண்டுமானால் அவன் போக்கில் சரியாக இருக்கலாம். ஆனால் வேங்கி என்கிற கீழே சாளுக்கிய தேசத்தையும் தனதாக்கி கொண்டு சோழ சாம்ராஜ்யத்தை எதிர்க்கலாம் என மனப்பால் குடிப்பதும் தொடர்ந்து அதற்கான முயற்சிகளில் முழு மூச்சில் முயலும் ஆகம வல்லனின் நோக்கம் சரியா? தொலைவில் இருக்கின்ற வத்ச ராஜ்யத்தின் தாராவர்ஷன் தன்னை கடத்த நினைப்பது எப்படி நியாயமாகும்? உறங்குகிற தன்னை உசுப்பி விடுகிற தாராவர்ஷனுக்கு தான் யார் என்பதை உணர்த்தியே ஆக வேண்டும் என்ற உணர்ச்சி இளவரசனிடம் வினாடிக்கு வினாடி ஊற்றெடுத்து பொங்கியது. அது பற்றியே அவன் அறிவும் அசை போட்டது. ஒரு சாம்ராஜ்யத்திற்கு மாமன்னன் ஆகிவிட வேண்டும் என்றோ, தனது உரிமைக்கு உரிய வேங்கியின் அரியணையிலாவது அமர வேண்டும் என்றோ ஒரு சிறிதும் ஆசைப்படாத வேங்கியின் இளவரசன் விஷ்ணுவர்தன ராஜேந்திரனின் இதயம் அலைமோதியது. அடுத்த சில நாட்களில் வேங்கியை அடைந்தவுடன் அடுத்து ஆற்ற வேண்டிய அவசியமான பணிகள் குறித்து அவன் மனம் தீவிரமாக திட்டமிட்டது. நேற்று வரை சிறிதும் சிந்தித்திராத திசையில் தன்னை சிந்திக்க வைத்துவிட்ட தாராவர்ஷனை அவன் இதயம் சபித்தது. ஆதவனின் சுடு கரங்கள் மாளிகையின் அந்த அறைக்குள் நீண்ட போதிலும் அவன் சிந்தை கலையவில்லை. விடிந்து பல நாழிகைகள் கடந்த பின்னும் இளவரசனின் அறை கதவு திறக்கப்படாமல் மூடி கிடந்ததை அறிந்த விடுதி காரியஸ்தன் அந்த அறையின் முன் வந்து சில வினாடிகள் தயங்கி நின்ற பின் ஒற்றை விரலால் ஒரு முறை மெல்ல தட்டினான். தட் தட் என்று இருமுறை சன்ன ஒலி கேட்ட இளவரசன் சிந்தனை கலைந்து யாரது என்றான். நான் தான் பிரபு, காரியஸ்தன் என மறுமொழி கேட்டதும் கட்டிலை விட்டிறங்கி அரை கதவின் தாழை நீக்கி கதவை திறந்த இளவரசனுக்கு அப்போதுதான் பொழுது புலர்ந்து பல நாழிகை கழிந்ததும் தான் விடியல் ஜாமத்திலிருந்து சிந்தனையில் மூழ்கி இருந்ததும் புரிந்தது. இளவரசன் கதவை திறந்ததும் தலை தாழ்த்தி வணங்கிய காரியஸ்தன், பிரபு, காலை கடன்கள் என தயக்கத்துடன் சொற்களை நிறுத்தினான். முடிக்க வேண்டியதுதான். நீராட்டத்திற்கு யாவும் சித்தமாக உள்ளதா என்றான் இளவரசன் ஏதோ கேட்க வேண்டுமே என்பது போல. எல்லாம் சித்தமாக உள்ளன பிரபு, காலை சிற்றுண்டியும் தயாராக உள்ளது. கதவு திறக்கப்படாதிருந்ததை கண்டுதான் கதவை தட்டினேன் என காரியஸ்தன் கூறியதும் அறையை விட்டு வெளியேறினான் இளவரசன். இளங்கோ மட்டும் எந்த சலனமும் இன்றி இன்னமும் உறங்கிக் கொண்டிருந்தான். கதவை மெல்ல சாத்திய காரியஸ்தன் இளவரசனை பின்பற்றி ஓட்டமும் நடையுமாக விரைந்தான். விரைந்து காலை கடன்களை முடித்து நீராடி அறைக்கு திரும்பிய இளவரசன்
மாற்றுடை தரித்து சிற்றுண்டியை உண்டு முடித்தான். அடுத்த சில நாழிகை துளியில் அரை கதவை வெளிப்புறம் மூடிய இளவரசன் காரியஸ்தனை மட்டும் அழைத்தான். ஓடி வந்து வணங்கி நின்றவனிடம், உறக்கம் கலைந்து அவனாக எழும்வரை என் மெய்க்காவலனை யாரும் எழுப்ப வேண்டாம், நான் நதிக்கரை வரை சென்று வருகிறேன் என்றவன் விடுவிடுவென்று மாளிகையை விட்டு வெளியேறி புறவிலாயத்தை அடைந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.